வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். உலகத்துல எவ்வளவோ காதல் கதைகள் இருக்கு. அதுல சிலது மட்டும்தான் காலங்கள் கடந்து இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. சலீம் அனார்கலி, ஷாஜஹான் மும்தாஜ், ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, இந்த வகையில அம்பிகாபதி அமராவதி இந்த காதலும் அடங்கும். இப்படி இத்தனை காலம் தாண்டியும் நிலைச்சு நிக்கிற அம்பிகாவதி அமராவதி இவங்களோட காதல் கதையை தெரிஞ்சுக்கலாமா? சோழ மன்னன் 3ஆம் குலோத்துங்கனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்ததுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னோட சந்தோஷத்தை நாட்டு மக்கள் எல்லார் கூடயும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறான். தன்னோட ஆசை மகளுக்கு அமராவதி அப்படின்னு பேர் வைக்கிறான். அவ ஆசைப்பட்ட அத்தனையும் செய்யறான். அவளை எல்லா கலைகளையும் பயில வைக்கிறான். அமராவதிக்கு சின்ன வயசுலேருந்தே இலக்கியத்திலையும் கவிதையிலையும் மிகுந்த ஆர்வம் உண்டு. அமராவதியும் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு பருவம் எய்திய அழகு மங்கையா வளர்ந்து நிக்கிறா. அமராவதிக்கு கல்வி மேல இருந்த ஆர்வத்துல அவளை மேலும் மேலும் படிக்க தூண்டுச்சு. அண்ணனும் தன் மகளுக்கு கல்வியும் கவிதையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லித்தரத்துக்கு ஒரு ஆசிரியர் தேவைன்னு யோசிக்கிறான். கவிதை எழுதுறதுல சிறந்து விளங்குற கம்பர் தன் மகளுக்கு ஆசிரியரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. காலத்துல எல்லாம் ஆசிரியரோட வீட்டுக்கு சென்று கல்வி கத்துக்கிறது வழக்கமா இருந்துச்சு. கல்வியில சிறந்து விளங்குற கம்பரோட வீட்டுக்கு தன்னோட மகள் அமராவதிய கல்வி கத்துக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறான் சோழ மன்னன். அமராவதியும் நாள்தோறும் கல்வி கற்க கம்பர் வீட்டுக்கு போயிட்டு வரா. ஒரு நாள் கம்பர் வெளியூருக்கு போயிடுறாரு. அப்போ வீட்டில் இருந்த கம்பரோட பையன் அம்பிகாபதி அமராவதிக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறான். அம்பிகாபதியோட அழகுலையும் அறிவிலையும் அவன் சொல்ற கவிதைகள்லையும் தன்னையே இழந்தா அமராவதி. அம்பிகாபதியோட கவி ஆளுமை அவளை பிரமிப்புல ஆழ்த்துச்சு. அம்பிகாபதி கிட்ட தன்னோட மனசை தொலைக்கிறா அமராவதி. இங்க அம்பிகாபதியும் அமராவதியை காதலிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சந்திக்கும் போதெல்லாம் கவிதையும் அவங்களுக்குள்ள பரிமாறப்பட்டுச்சு. கவிதையோட சேர்ந்து காதலும் பரிமாறப்பட்டுச்சு. இருவரோட காதலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு இறுதியில ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நின்னுது. இந்த விஷயம் மன்னனோட காதுக்கும் போகுது. அமராவதிய கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் கன்னிமாடத்துல நின்றுட்டு இருந்தா அமராவதி. அமராவதியோட பார்வையில அந்த வழியா போயிட்டு இருந்த அம்பிகாபதி தென்படுறான். அமராவதி பார்த்தத அம்பிகாபதியும் கவனிக்கிறான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கத மன்னரும் பாக்குறாரு. அமராவதிய பார்த்ததும் அம்பிகாபதிக்கு காதலும் கவிதையும் பொங்கி வழியுது. அமராவதியோட அழக வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுறான். மன்னனுக்கு அம்பிகாபதி மேல ஏனோ தெரியல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படவே இல்லை. அம்பிகாபதிக்கு காதலை விட காம உணர்ச்சி தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. அமராவதியோட அழகை ரசிச்சு பாடினதுனால மன்னருக்கு அப்படி தோண்டிடுச்சு. எடுத்து பொண்ணை பார்க்குற இளைஞனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் அம்பிகாபதிக்கும் அன்னைக்கு நடந்துச்சு. அவனை அழைச்சு மன்னன் கண்டிக்கிறாரு. ஆனா அம்பிகாபதியோ எதையோ சொல்லி சமாளிக்கிறான். இருந்தாலும் மன்னன் திருப்திப்படவே இல்லை. இந்த காலகட்டத்துல தான் கம்பர் தன்னோட கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணியிருந்தாரு. கம்பருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு மன்னர். விருந்துக்கு கம்பரும் அவரோட மகன் அம்பிகாபதியும் மற்ற புலவர்களும் வந்திருந்தாங்க. விருந்தின் போது புலவர்களுக்கு தன் மகளான அமராவதிய சில பதார்த்தங்களை பரிமாறி உபசரிக்க சொல்றான் மன்னன். விருந்துல அமராவதி உணவு பரிமாறும் காட்சி அம்பிகாபதிய மிகவும் ஈர்த்தது. அம்பிகாபதிக்கு அமராவதியை பார்க்கும் போதெல்லாம் தன்னோட காதலை வெளிப்படுத்துற விதம் கவிதையா தான் இருக்கும். இப்பயும் அம்பிகாபதி தன்னையே மறந்து ஒரு கவிதையை தான் பாடுறான். இட்ட அடிநோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய அப்படின்ற வரிய அம்பிகாபதி பாடுறான். இதை கேட்டதும் கம்பர் அதிர்ச்சி ஆகிறாரு. அமராவதியை பார்த்துதான் அம்பிகாபதி இந்த பாட்டு பாடினா அப்படின்னு மன்னனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு துடித்து போறாரு. இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக கம்பர் அவசரமா ஒரு பாடலை பாடுறாரு. கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வளங்கோதை வையம் பெறும் அப்படின்னு முடிக்கிறாரு. தெருவில் கொட்டிக்கிழங்க கூவி வித்துக்கிட்டு போகிற பொண்ணை பற்றி தான் அம்பிகாபதி பாடினா அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கிறபடி சமாளித்து பாடலை பாடினாரு கம்பர். இருந்தாலும் மன்னனுக்கு சந்தேகம் வலுதுது. கம்பனோட வார்த்தைகளை அவன் பொருட்படுத்தவே இல்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக தன்னோட அவைப்புலவரான ஒட்டக்கூத்தரை கூப்பிட்டு ஆலோசிக்கிறான். அந்த காலகட்டத்தில் கம்பனுக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் இணக்கமில்லாத சூழ்நிலை இருந்து வந்துச்சு. ஒரு வழியா தீர்வு காண்பதற்காக ஒரு வழிமுறை கையாளப்பட்டுச்சு. ஒரு நாள் அரசவைக்கு கம்பரும் அம்பிகாபதியும் அழைக்கப்படுறாங்க. அம்பிகாபதி கிட்ட நேரடியாவே கேட்கிறாரு மன்னர். அம்பிகாபதியும் எத்தனை நாளைக்கு தான் தங்களோட காதலை மறைச்சு வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி, ஆமா நானும் அமராவதியும் காதலிக்கிறோம், ஒருத்தருக்கொருத்தர் உயிருக்குயிரா காதலிக்கிறோம், நான் இல்லைனா அவ இல்லை, அவ இல்லைனா நான் இல்லை அப்படின்னு போட்டு உடைக்கிறான். இதை கேட்ட மன்னர், உன்னோட காதல் மீது எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை,
என்னோட மகளை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. இருந்தாலும் என் மக ஒன்று ஆசைப்பட்டா. அவளோட ஆசைக்காக உனக்கு ஒரு கவிதை போட்டி வைக்கிறேன். அதில் நீ ஜெயிச்சிட்டா அமராவதி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமராவதியை பார்க்குறாரு. அமராவதியோ நடக்கிறது கனவா நனவான்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு சந்தோஷத்துல திக்குமுக்காடி போய் இருந்தா. கவிதை சொல்றதெல்லாம் தன்னோட காதலனுக்கு ரொம்ப எளிது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அரசர் மேலும் பேச ஆரம்பிச்சாரு. சிற்றின்பம் தவிர்த்து 100 பாடலை அம்பிகாபதி பாடினா அமராவதியை மணக்கலாம். தவறுனா மரண தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. கேட்ட அமராவதி தகச்சு போனான். ஆனா அம்பிகாபதியோ எந்த சலனமும் இல்லாம தன்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். கடவுளை நினைச்சு 100 பாடலை பாடிட்டு 101வது பாடலா மன்னன் விரும்பாத காதல் பாடல் பாடணும் அப்படின்னு முடிவெடுத்தான். மகன் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்த கம்பனும் போட்டிக்கு சம்மதிக்கிறாரு. பாடல் பாடி விடுவது ரொம்பவே எளிது. ஆனால் அவற்றை எண்ணிக்கை கொண்டு பாடுவது தடுமாற்றத்தை கொடுத்துரும் அப்படின்னு தயங்கினாரு. இந்த விஷயத்துல அமராவதி உதவ முன்வந்தா. தன்னோட தோழி மூலம் ரகசியமா திட்டத்தை அம்பிகாபதிக்கு தெரியப்படுத்தினான். அம்பிகாபதி பாட பாட திரை மறைவில் உட்கார்ந்து அமராவதி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பூவா எடுத்து வச்சு எண்ணிக்கையை சரிபார்த்து கொள்றதா சொல்லியிருந்தா. 100 பாடல் முடிஞ்சதும் திரை மறைவிலேந்து விலகி உங்கள் முன்னாடி தோன்றுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தா. ஒரு வழியா போட்டி தொடங்குச்சு. திரை மறைவில் அமர்ந்திருந்த அமராவதி வச்சிருந்த பூக்கள்லேருந்து ஒவ்வொரு பாடலின் போதும் ஒவ்வொரு பூவா எடுத்து இடம் மாற்றி வச்சு பாடலோட எண்ணிக்கையை உறுதிப்படுத்தினா. அம்பிகாபதி 100 பாடலையும் பாடி முடிச்சோன அமராவதி தன்னோட காதலன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்ற மகிழ்ச்சியோட 100 பாடலையும் பாடிட்டான் அப்படின்னு சைகை காட்டுறா. திரை மறைவிலேந்து விலகி அம்பிகாபதி முன்னாடி தோன்றுறா. இதை அறிந்த அம்பிகாவதி 100 பாடலையும் பாடிவிட்ட பெருமையில ஆனந்தமாடுறான். மேலும் அவன் நினைச்சது போலவே தன்னோட காதலிய மனசுல வச்சு காதல் பாடல் ஒன்றையும் பாடுறான். ஆனா சபையில இருந்த ஒட்டக்கூத்தர் எழுந்து 99 பாடல்களை மட்டுமே பாடியதால் அம்பிகாபதி தோற்றுவிட்டதா அறிவிக்கிறாரு. அப்போ அரங்கமே அதிர்ந்து போச்சு. 100 பாடலையும் பாடிய பின்னாடி எப்படி தவறாகும் அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு. போட்டியோட தொடக்கத்துல பாடிய முதல் பாடல் கடவுளுக்கானது. அது காப்பு செய்யுள். அவை கணக்குல வராது. மாறாக கடைசி பாடல் இளவரசி அமராவதியோட அழகை வர்ணிச்சு காதல் பாடலா பாடியது நிபந்தனை மீறிய செயல் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் விளக்கம் அளிக்கிறாரு. அவசரப்பட்டுட்டோமேனு அம்பிகாபதி துடிச்சு போறான். போட்டியோட நிபந்தனை விதிகள் மீது புரிதல் இல்லாம அமராவதி அவசரப்பட்டு காப்பு பாடலையும் சேர்த்து 100 அப்படின்னு எண்ணினதை நினைச்சு துடிச்சு போறா. கம்பர் தன் வாழ்நாள்லயே அடையாத கலக்கத்தை அடையிறாரு. சபையில இருந்தவங்கள்ல சில பேர் பரிதாபப்படுறாங்க. ஆனா எதுவுமே அம்பிகாபதிக்கு ஆதரவா இல்லை. அம்பிகாபதியும் தான் தோத்ததை ஒத்துக்கிட்டு தண்டனையை ஏத்துக்கிறேன்னு சொல்றான். கடைசியா ஒரு தடவை அமராவதியை பார்க்கறான். அவளோட கழிச்ச இன்பமான பொழுது எல்லாம் அவனோட மனசுல ஒரு முறை மின்னல் மாதிரி வந்து போகுது. அமராவதியோ அம்பிகாபதியை பார்த்து கலங்கி நிக்கிறா. தான் தெரியாம செஞ்ச ஒரு சின்ன தவறு தன்னோட காதலனையே கொல்ல போகுதே அப்படின்னு துடிச்சு நிக்கிறா. ஏற்கனவே திட்டமிட்டது போல் அம்பிகாபதி கொலைக்களத்துக்கு கொண்டு செல்லப்படுறான். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அரண்மனையிலிருந்து ஓடி வந்த அமராவதி கொல்லப்பட்டு கிடந்த தன்னோட காதலன் அம்பிகாபதியோட உடல் மீது விழுந்து கதறி கதறி அழுவுறா. அவன் இல்லாத உலகத்துல தனக்கும் இடம் இல்லை அப்படின்னு அவளும் தன்னோட உயிரை துறக்கிறா. தன்னோட மகனை கொன்ன சோழ மன்னனை சபிச்சிட்டு சோழ தேசத்தை விட்டு புறப்படுறாரு கம்பர். இப்படிதான் அம்பிகாபதி அமராவதியோட காதல் கதை முடியுது. கதையில அம்பிகாபதி 100 பாடலையும் பாடி முடிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன அமராவதி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பால. தன்னோட காதல் ஜெயிச்சிடுச்சு, அம்பிகாபதியோட திருமணம் நடக்க போகுது அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பால. அம்பிகாபதியும் 100 பாடலை பாடி முடிச்சோன எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான், எவ்வளவு நிம்மதி அடைஞ்சிருப்பான். அவங்களோட வாழ்க்கையை பத்தி எத்தனை கனவுகள் கண்டிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த நொடி எல்லாமே ஒரு நொடியில தரமட்டம் ஆயிடுச்சுல்ல. இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவங்க கடைசியா பட்ட சந்தோஷமும் அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு போன நொடியும் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. அம்பிகாபதியும் அமராவதியும் வாழ்க்கையில இணையலனாலும் இத்தனை காலம் கடந்தும் வரலாற்றுல இணைந்து இன்னமும் பேசப்பட்டுதான் இருக்காங்க. இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அம்பிகாவதியும் அமராவதியும் இணை பிரியவே மாட்டாங்க. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.